Recording in progress. ஆமீன் ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்று 11ஆம் தேதி 8ஆம் மாதம், 11ஆம் தேதி ஆவணி மாதம், 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம், என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதம் 62:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். ஆத்மாவை தேற்றிக்கொள்வோம். தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம். நாம் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சௌரி டாலி அவனை பார்த்து கொள்ளுங்கள். அப்படியே நில்லுங்கம்மா. இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்க அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 6, எரேமியா 32, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து மாற்கு 6வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், அத்தோடு மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்தம், நற்சிந்தனை, ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை இவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கானவற்றையும் நாங்கள் அனுப்பி தருகிறோம். தேவனுடன் ஒரு நிமிடம் அவற்றையும் கூட அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். அதிகால வேளையிலே ஒரு டோலி அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்தில் தேவ செய்தி எடுத்து வந்தார். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறார். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே அவரையும் வரவேற்போம். அவர் கூட எங்களுக்கு நற்சிந்தனை ஒவ்வொரு நாளும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் உங்களுக்கும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள். அதே போல் உங்களுக்கும் தாளந்து இருந்தால் அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து அனுப்புவோம். அதே வேளையிலே வானொலியிலே ஒலிபரப்பும் செய்வோம். அந்த வகையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க முடியும், கேட்க முடியும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரவேல் நாட்டுக்காக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நேற்றைய நாளிலே ஒரு முஸ்லீம் சகோதரியை சந்தித்த எங்களுடைய வேலையிலே அவருக்கு நான் இந்துவிலிருந்து, அதாவது நான் சைவம், இந்து அல்ல சைவத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை கேட்டேன், நீங்கள் முஸ்லீமா கிறிஸ்டியனாண்டு? அவருக்கு முஸ்லீம் என்றார். அப்போ நான் ஆபிரகாமை தெரியுமோ என்று கேட்டேன். அவருக்கு ஆபிரகாமையும் தெரியவில்லை, இஸ்மாயிலையும் தெரியவில்லை, ஐசாக்கையும் தெரியவில்லை, இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்கள் என்றதும் தெரியவில்லை. எனக்கு இஸ்ரவேல் என்று சொன்னதும் ஒரு கோபம் வந்து விட்டது. இஸ்ரவேலை பற்றி என்னோடு பேசாதீர்கள் என்று விட்டு ஓடிவிட்டார். ஆனபடியா இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலனை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேலை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சௌரி டாலி அவர்கள் மீதியானவற்றை புறப்படுப்பார். வழி நடத்துங்களாமா? காட் பிளஸ். ஆமேன். கொஞ்சம் தடையலுக்கு இருந்தாலும் நன்றி 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 கர்த்தாவே. அப்பா, இந்த கால நேரம் எங்களுக்கு ஜெப ஆவியலை கொடுத்து ஊழியர்களை அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, கம்பீர சத்தத்தோட உங்களை நாங்கள் ஆராதிப்பதற்கும் பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் தந்த இந்த பரிசுத்தமான ஊழியத்துக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, இப்பொழுதும் வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெப வேண்டுகளை அப்பா நீங்க எடுத்து எங்களுக்கு பதில்களை கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைக்கு நன்றி செலுத்துற அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவ வரங்களினாலே நிரப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற இந்த கால நேர ஜெப வேண்டுகோள்களை நீங்க அப்பா அங்கீகரித்து ஆசீர்வதிக்க போற கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போற ஊழியக்காரரை யாவரே இரத்த கோட்டைகளை மறைத்து விட்டு தேவ பயத்தோட உங்களோட சந்நிதி முன் வந்து நிற்பதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்களை
வரவேற்பம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Dolly sister. ஆமென். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நீங்க இலங்கை தேசத்துல அரசாங்கத்துக்குள் இருக்கிற மக்களுக்காக அங்க உள்ளவர்களுக்கான ஜெபிங்க. அவங்களுக்கு கர்த்தர் தேவ பயத்தை கொடுத்து நீதியாக அந்த கவர்மெண்ட்டை நடப்பதற்கு அங்க உள்ள டீம் அங்குள்ள எல்லாருக்களையும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்து சரியான முறையில் நாட்டை நடப்பதற்கு கர்த்தர் வழி நடத்த வேண்டும் சொல்லி ஜெபிங்க. நன்றி. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். எங்களை உருவாக்கின தேவன், இந்த வானம் பூமி சகலவற்றை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் ஆதியும் அந்தமானவர், தொடக்கமும் முடிவுமானவர். ஆண்டவரே, புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஆண்டவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்களாக. விசேடமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசம் மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக பல தீமைகளை அந்த தேசம் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக, அந்த தேசம் இயேசுவை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளும்படியாக, அந்த தேசம் ஆண்டவரே அந்த பொல்லாத வழிகளை விட்டு அந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுக்கும்படியாக, ஆண்டவரே பல வருடங்களாக அந்த யுத்தங்களுக்கூடாக, வெள்ளப்பெருக்கு புயல்களுக்கூடாக, மத கலவரங்களுக்கூடாக, இப்படியாக போதை வஸ்துக்கள், பாவ சாப காரியங்கள் அந்த தேசத்துல நடக்கிறது நிமித்தம் தீமை அதிகரித்திருக்கிறது. ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய இரக்கத்தின் ஊடாக அந்த தேசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். பல புதிய தொழில்நுட்பங்களை கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த தேசத்துல வாழுகிற அந்த அரசு தலைவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மகனோடு நீர் இடைப்படும்படியாக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அங்குள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில உமக்கு பிரியமான சட்டங்களை அந்த தேசத்தில நடைமுறைப்படுத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தவறான மக்களுக்கு ஊடாக எதிர் விளைவுகளை ஏற்படுத்தாதபடி அந்த மக்களை அமைதிப்படுத்தபடியாக ஜெபிக்கிறேன். இந்த போதை வசூலுக்கு ஊடாக, தீமைகளுக்கு ஊடாக, அரசியல் துஷ்பிரயோகங்களுக்கு ஊடாக அந்த தேசத்தை எப்பொழுதும் நன்மையாக சிந்திக்கிற மக்களாக, இந்த தேசங்கள் வாழ்ந்திருக்க செய்கிற மக்களாக அந்த மக்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தில் உள்ள மக்களுக்காக இயேசுவே நீர் சிலுவையில காயப்பட்டீர். அந்த மக்களுடைய அக்கிரமங்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய பாவங்களுக்காக காயப்பட்டீர், அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். அந்த தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினியை நீர் ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய தழும்புகளால் சுகம் கொடுத்து ஆண்டவரே இயேசுவை அறிகிற அறிவை அந்த தேச மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படுவதில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இலவசமாக கிருபையினாலே எங்களை ரட்சித்தீரே. அதே போல அந்த மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த கிறிஸ்தவ உபதேசத்துக்கூடாக நடக்கிற எதிர்ப்பாளர்களை நீர் அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அங்கு இப்பொழுது ஊழியம் செய்யும் பொழுது சிலர் எதிர்க்கிறார்கள். அந்த மதங்களுக்கூடாக மதங்கள் பரலோகத்துக்கு சேர்க்க முடியாது என்பதை அந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இயேசுதான் பரலோகத்துக்கான ஒரே வழி என்பதை அறிந்து ஒவ்வொரு மக்களும் அந்த தேசத்துல மனம் திரும்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசத்துல வேலை செய்கிற ஒவ்வொரு அரசாங்கத்துல வாழுகிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பொறுப்புடனும் தீமைகள் அந்த தேசத்துல வராதபடி கண்டிப்புடனும் உம்முடைய ராஜ்யத்தை நீதியை தேட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேச மக்களை நீர் ஆசீர்வதித்து கொண்டு வர்றதற்காக நன்றி. தீமைகள் நடந்தாலும் அந்த தேசத்துல உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். அவர்களோடு கரம் பிடித்து இந்த உபதேசம் அந்த இலங்கை தேசத்தில் உள்ள சகல பிரதேசங்களுக்கும் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளோடு கூட இருந்து தொடர்ந்து பெரிய காரியங்களை தீர்க்க தரிசனங்களை கொடுத்து இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை கொடுத்து அவரோடு கணவனோடு மகனோடு மகளோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ராட்சியம் விஸ்தரிக்கப்பட உம்முடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளோடு நீர் கூட இருந்து பலவீன சுகவீனத்தில நீர் சுகத்தை கொடுக்கிறது. உம்முடைய தள்ளும்புகளினால ஏதாவது நோய்கள் இருந்தால் சுகப்படுத்தி சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது வார்த்தையை விதைக்கும் பொழுது நீர் சுகம் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு சிஸ்டர் வாழ உம்முடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்ய நீர் கொடுத்த ஞானத்திற்காக புத்திக்காக அறிவுக்காக தொடர்ந்து நீர் கூட இருந்து உம்முடைய அபிஷேக வல்லமையினால வழி நடத்தும்படி அவருடைய கணவனுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட இரும். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இலங்கை தேசத்தில் வாழுகிற ஐரின் சிஸ்டர் மற்றும் ஒவ்வொருவருக்காகவும் நீர் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் ஜபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வர ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் ஜபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட இரும். ஜபம் கேளும். ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தோத்திரத்தோடு நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை செய்கிறவர் என்ற உணர்வோடு நன்றியோடு ஜபத்தை ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். அருமையா ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்க கூட இருந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டியவைகளை சந்தித்து உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். God bless you. இப்பொழுது நாங்கள் ஐரீன் அழைப்போம். ஆமேன். God bless you. சிஸ்டர் ஐரீன் அவர்களை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் ஐரீன் வாருங்க சகோதரி. வந்து நீங்க அந்த சபைகளுக்குள்ள அன்பு குறைந்து கொண்டே போறது, அது மட்டும் இல்ல அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியா நடத்துவதற்கும் அவர்களுக்குள்ள கர்த்தருடைய அன்பும் அவருடைய தேவ பயத்தை அந்த ஊழியக்காரர்களை கர்த்தரை அறிந்தவர்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிதான அந்த சபைகளுக்குள்ள ஸ்ரீலங்கால மட்டுமில்ல இலங்கை தேசத்துல மட்டுமில்ல எல்லா தேசங்களையும் கர்த்தர் ஒரு தேவ பயத்தை ஊழியக்காரர்களை கொடுத்து அவர்கள் கர்த்தரை உறுதியா பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக அன்பில் இயேசுவின் அன்பில நிலைத்திருப்பதற்கு அவள் ஜெபிங்க. அபிஷேகத்தினால கர்த்தர் அவளை நிரப்பி பாதுகாக்க வேணும்னு சொல்லி ஜெபிங்க சிஸ்டர். தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த புதிய நாளுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் மக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான கர்த்தாவே அந்த ஜெப குறிப்பை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா திருச்சபைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா திருச்சபைகளை தேவன் நீங்க தலையா இருந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியினாலே கர்த்தாவே அந்த சபைகளை நடத்த தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபைகளிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தாவே அப்பா உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களிடையே பிரிவினைகள் கர்த்தாவே அப்பா இல்லாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்கள் கர்த்தாவே அப்பா அவர்கள் கர்த்தாவே சரியான விதத்திலே நடந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷ ஊழியர்கள் மிஷனரிகளை கூட இந்த நேரத்திலே கரத்தில்
கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. குடும்பங்களை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து கத்தாவே அவங்க சேர ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. அவங்க எங்கெல்லாம் ஊழியத்துக்காக போகிறாங்களோ அங்கெல்லாம் கத்தாவே உம்முடைய பாதுகாப்பு கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா. சபைகளிலே இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகளையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போய் கொண்டே இருக்கிறது கத்தாவே. அநேக தரிசனங்களை கத்தாவே அநேக அடையாளங்களை நாங்கள் கண்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா. அப்படி இருக்கும் இந்த நேரத்திலும் கத்தாவே உம்முடைய பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தேவ அன்பினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க நிரப்பும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவங்களுடைய குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஊழியக்கார குடும்பங்களிலே அப்பா பிரிவினை ஆவிகள் கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கிடையே பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே கத்தாவே அநேக பிரிவினைகள் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஊழியக்கார பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கத்தாவே அப்பா பின்மாற்றத்திலே போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க. அவங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒரே குடும்பமாய் கத்தாவே அப்பா உம்மை சேவிக்க உம்முடைய ஊழியங்களை செய்ய ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா. கிறிஸ்தவ குடும்பங்களிலே கத்தாவே ஊழியக்கார குடும்பங்களிலே தேவன் சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. விசுவாச குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. விசுவாச குடும்பங்களிலே கத்தாவே விசேஷமாய் இந்த நாட்களிலே குடும்ப ஜெபங்கள் தணிந்து போய் இருக்கிறது கத்தாவே அப்பா. குடும்பமாய் இருந்து ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சபைகளிலே கத்தாவே அப்பா ஏதாவது ஒரு காரியம் சொன்னா அவங்க வெளியேறிடுறாங்க தகப்பனை. இப்படியான கத்தாவே அந்த பொறுமை இல்லாத அந்த குணங்களை எல்லாம் எடுத்து போடுங்க கத்தாவே. விசுவாச பிள்ளைகளுக்கு நல்ல பொறுமையை கொடுங்க, நல்ல அன்பை கொடுங்க தகப்பனை. விட்டு கொடுக்கிற தன்மையை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் உம்முடைய அன்பினாலே கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கல்வாரி அன்பினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அபிஷேகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா அப்பா. வாலிப பிள்ளைகள் வழி தவறி போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. உடைய வார்த்தைகளை கொண்டு மாத்திரம் அவர்களை சுத்தப்படுத்த முடியும் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அனுப்புங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அறிவிலே உம்முடைய ஞானத்திலே உம்முடைய வார்த்தையிலே வளரத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஊழியங்களை செய்யற பிள்ளைகளாய் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அநேக குடும்பங்களிலே அப்பா டிவோர்ஸ் ஆகிறது கர்த்தாவே அப்பா. கணவன் மனைவிக்கிடையே வயதானவர்கள் கூட இந்த நாட்களிலே அப்பா பிரிவினையை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானக்காரர் நீங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல யோசனை சிந்தனைகளை தேவன் நீங்க ஆலோசனை கர்த்தரா இருந்து அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் கர்த்தாவே அப்பா தேவ அன்பு நிலைத்திருக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஊழியர்களையும் மிஷனரிகளையும் கர்த்தாவே தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே அப்பா. நேற்றைய முன்தினம் கூட இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா சுவிசேஷ ஊழியத்துக்கு சென்றவர்களை கர்த்தாவே அப்பா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருக்கிறாங்க கர்த்தாவே. அவர்களுக்கு தேவன் நீங்க நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க வழக்காடி அவர்களுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இப்படியா கிறிஸ்தவர்களுக்கு எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க. உம்முடைய ரட்சிப்பை ருசி பார்க்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அதே போல கர்த்தாவே பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. மீண்டும் அவர்களை சபைக்கு அழைத்து வரும்படியா
உம்முடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஊழியர்களையும் முது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் நீங்க அவங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. தேவன் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேசங்களிலே அப்பா இவர்களை கொண்டு ஒரு எழுப்புதலை தேவன் உருவாக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா ஊழியர்கள், மிஷனரிகள், சுவிசேஷர்கள், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. அப்பா அந்த ஊடகத்தின் மூலமாய் கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை செய்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெஸ்லியனா ரீட்டா சகோதரி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பிள்ளை இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பாஸ்ரையாக்கா ஜெபிக்கிறேன். அவங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெனட் சகோதரிக்கா ஜெபிக்கிறேன். கணவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜாலி சகோதரியை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என்னென்ன தேவைகள், எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பானது கர்த்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து சென்று அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் உதவி செய்ய. இந்த இணைப்பினூடாக கர்த்தாவே அப்பா எனக்கும் ஒரு சிறிய ஊழியத்தை செய்ய கர்த்தாவே ஜெபிக்க தேவன் கொடுத்த இந்த மகத்தான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். எங்களுடன் சகோதரி ஜானட் கூட இணைந்திருக்கிறார். பிரைஸ் லோட்டமா சிஸ்டர் ஜானட் பேச முடியுமா? எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் கூட இணைந்திருக்கிறார். சகோதரி டோலி அவர்கள் வேலையிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஜானட் பேச முடியுமா? சகோதரி மேகலா வாஸ். பிரைஸ் லார்ட். ஹலோ சிஸ்டர் மேகலா. ஹலோ மேகலா நீங்க கத்தர் இந்த ஊழியக்காரர் இந்த நடத்துற கத்தர் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை நடத்துற லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்கான முதல் ஜெபிங்க. அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்கு கத்தர் அந்த அபிஷேக ஊழியத்தை, உபவாச அபிஷேக ஊழியத்தை அதிகமாக மக்களை கொண்டு சேர்வதற்கு அந்த எல்லா மாலை காலை வார்த்தையின் வெளிச்சம், நித்திய வெளிச்சம் நாள் முழுக்க நடத்துற ஊழியக்காரர்களுக்கும் அவர்களுக்குள்ள கத்தர் பெரிதான ஒரு புதிய காரியங்களை கத்தர் வெளிப்படுத்த வேணும்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக கொடுத்து அவரை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து கத்தரை மட்டுமே சிந்தித்து அவருடைய ஊழியத்தை நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு இன்னும் தாழ்மையான ஆவியையும் தேவ பயத்தையும் கொடுக்கணும் ஜெபிங்க. நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்க நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆண்டவரே, இந்த வானொலியின் நிமித்தமாய் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரதருக்காய், சிஸ்டர் ரீட்டாவுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. அவர்களுக்கு கூடாக ஆண்டவரே நீ இந்த தரிசனத்தை வைத்திருக்கிறேன். இந்த தரிசனமானது ஆண்டவரே உலகம் முழுவதும் எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை, வானொலியின் சத்தத்தை கேட்கிறார்களோ அந்த இடமெல்லாம் உம்முடைய சத்தமாய் மாறத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே போட்ட பிரயாசம், ஆண்டவரே இவர்கள் போட்ட ஆண்டவரே விதையானது முளைத்து ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே பயிராய் வளரத்தக்கதாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஆண்டவரே சகோதரர் மகேந்திரன் ஐயா அவர்களையும் ஆண்டவரே இன்னும் யார் யார் ஊழியத்தில் அந்த இடத்துல ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதோடு சேர்ந்து ஆண்டவரே ஊழியத்துல ஆண்டவரே இணைந்திருக்கிற சகோதரிகள், சகோதரர், ஆண்டவரே ஊழியக்காரர்கள், ஆண்டவரே பாஸ்டர்ஸ் ஒவ்வொரு
ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிரயாசங்கள் ஆண்டவரே, அவர்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாய் ஆண்டவரே மாறி அந்த ஒவ்வொருடைய ஜனங்களுடைய இதயத்தின் ஆழத்திலும் ஆண்டவரே அது விழுகிறபடியினாலே உமக்கு நன்றி. நீர் அற்புதமானவர் என்பதை ஜனங்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நித்திய வெளிச்சத்துக்கூடாக உபவாச கூட்டத்துக்கூடாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மத்தியிலும் தகப்பனே அது விழுந்து ஆண்டவரே நூறத்தனையான பலனை இந்த நாட்கள்ல கொடுக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிற துக்கமான காரியங்கள், வேதனையான காரியங்கள், இது முடியாது, நான் சோர்ந்து போயிட்டேன், இனி ஆண்டவரே நடக்காது என்று சொல்லுகிற காரியங்கள் அனைத்தும் இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவரை செயல்படுத்தி பலப்படுத்தி அவர்களை நிலைநிறுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே ஆண்டவரே, பலவீனத்தோடு சுக ஈனத்தோடு என்னை யார் தேற்றுவார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு இதயத்தின் மத்தியிலும் இந்த வார்த்தை கிரியை செய்வதாக என்று ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும், சுயீனங்கள் மாறட்டும். உம்முடைய ஆண்டவரை புதிதான ஒரு வார்த்தை அவர் உள்ளத்துல போய் ஆண்டவர் ஒரு மனதில் ஒரு உணர்ச்சியை ஆண்டவர் புத்துணர்ச்சியை கொடுத்து உம்முடைய வல்லமை ஆண்டவர் அவர்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அதே போல ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக ஆண்டவரே அவர்கள் படுகிற பிரயாசங்கள் அனைத்தை நீர் கணக்குல வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. கொர்நேலியு ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே அவன் ஜனங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்ததை நீங்க காண்கிறீங்க. அது நிமித்தமாய் தேவ தூதர்கள் மூலமாய் ஆண்டவரே அந்த இடத்துல பேசப்பட்டு வார்த்தைகள் ஆண்டவரே விதைக்கப்பட்டதே, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்களே. அதே போல ஆண்டவரே தகப்பனே, இந்த ஊழியத்தின் மூலமாக இவர்கள் படுகிற பிரயாசத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு தகப்பனே உம்முடைய சன்னிதானத்துல சேர்த்து கொள்ளப்படுகிறபடினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விழுந்த விதையானது ஆண்டவரே எந்த காலத்திலும் ஆண்டவரே அது பிழைக்காதபடிக்கு ஆண்டவரே அது அந்த வார்த்தை ஆண்டவரை நிலை நிற்கத்தக்கதாக ஆண்டவரே அது கெட்டு போகாதபடி உம ரத்தத்தினாலே நாங்கள் மூடுகிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே மூடுகிறோம், கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே மூடுகிறோம், ஊழியக்கார ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே மூடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற மகத்தான ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. காலை மாலை மதியம் இரவு என்று சொல்லி ஆண்டவரை எந்தெந்த உலகத்தின் எந்த பகுதிகளில் இருந்தும் இந்த வார்த்தையை கேட்டாலும் ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உலகம் அங்கும் இருக்கிற ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய திட்டமும் உம்முடைய நோக்கமுமாய் இருக்கிறபடினாலே நன்றி. நீ சொன்னீரே ஆண்டவரே, உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று. அதே போல ஆண்டவரே இந்த ஊடகத்தை தேவரீ தாமே எங்களுக்கு தந்து ஒரு இடத்திலே இருந்து கொண்டு ஆண்டவரே உலகம் முழுவதும் இந்த ஊழியம் செய்யத்தக்கதான வழிவாசல்களை நீங்க திறந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அற்புதமான தேவன் என்பதை ஜனங்கள் யாவரும் கண்டு உம்மிடத்தில் ஓடி வரத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஊழியத்தையும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். அருமையா ஜெபித்தீர்கள். கர்த்தரும் கூட சேவைகளையும் சந்தித்து நீங்க செய்யற ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. இப்பொழுது நாங்க சிஸ்டர் டெபோரா, பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், நீங்க வயோதிபர்களுக்காக வேண்டிய தனிமையில் கஷ்டப்பட்டு கொண்டு இலங்கை தேசத்துல அங்க உள்ள மக்களுக்கு ஜெபிங்க, அவர்களோட பெற்றோர்களுக்கான ஜெபிங்க, அவங்களோட பிள்ளைகள் அவங்களை பராமரிக்க வேணும்னு சொல்லி அங்க உள்ள எல்லா தனிமையில இருக்கிற மக்களுக்கான ஜெபிங்க சிஸ்டர், வயோதிபர்கள். தேங்க்யூ. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் தந்தையே, சோத்திரம் அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையப்பா. தந்தையப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா, இலங்கை தேசம் முழுவதிலும் அப்பா 25 மாவட்டங்களிலும் அப்பா தந்தையப்பா
பிள்ளைகளாலே அப்பா புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒவ்வொரு தாயின் தகப்பனையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தாயின் தந்தையும் கணம் பண்ணாத எந்த பிள்ளைகளுக்கும் அப்பா பரலோக ராட்சியம் கிடையவே கிடைக்காது தந்தை அப்பா. தாய் தந்தையர்களை அப்பா கணம் பண்ணி அவர்களை அப்பா சரியான முறையிலே அவர்களை பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா அப்பா தகப்பனை தாய்க்கு பின் தாரமண்டப்பா. தந்தையே தாய்க்கு பின்னாக வந்தோடனே அப்பா மனைவியின் கதைகளை கேட்டு ஒரு பெற்ற தாயையும் தகப்பனின் ரோட்டிலே கொண்டே விடுற பிள்ளைகளின் இருதயங்களை நீங்கள் அப்பா தகப்பனை மாற்றுங்க என் தந்தையப்பா. எந்த மனிதர் எதை சொன்னாலும் தாயையும் தகப்பனையும் எப்பொழுதும் கைவிடாமல் அப்பா தங்கள் வீட்டிலே வைத்து அவர்கள் பார்த்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துல நீங்கள் பேசுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா கடினமான இருதயங்களை மாற்றுங்க என் தந்தையப்பா. அப்பா எப்பொழுதும் அப்பா அம்மாவும் அப்பாவும் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனும் அப்பா யாருக்காகவும் கண்ணீர் வடிக்க மாட்டார்கள். என்றைக்கும் ஒரு பிள்ளைக்காக ஒரு தாய் தான் அப்பா, ஒரு அப்பா தான் பிள்ளைகளை தேடி பிள்ளைகள் சாப்பிட்டார்களோ என்ன செய்தார்கள் என்று அப்பா ஒரு தாயின் தகப்பன் தான் அப்பா என்றைக்கு நினைத்து கொண்டே இருப்பார்கள். உண்மையான அன்பு அவர்களிடம் தான் கிடைக்கும் என்றதை ஒவ்வொருத்தரும் அப்பா உணர்ந்து தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணி அவர்களை வெளியிலே விட்டு விடாத படிக்கு ரோட்டிலே அப்பா பிச்சை எடுக்க விடாத படிக்கு அவர்களை அப்பா பராமரிக்க ஒவ்வொரு இருதயங்களை நீங்கள் பேசுங்க தந்தையே. உங்கள் வார்த்தைகள் அனுப்பி அப்பா அவர்களோடு நீங்கள் பேசுங்க அப்பா தந்தையப்பா. அப்பா தகப்பனே அப்பா அப்பா உண்மையான அன்பு எங்க இருக்கிறதுன்றதே அப்பா அவர்களுடைய இருதயத்துல நீங்கள் காண்பீங்க என் தந்தையப்பா. அம்மா அப்பா இல்லாதவர்களுக்கு என் ஏசப்பா அப்பாவா அம்மாவாக நண்பனாக பரிகாரியாக எல்லாமாக நீங்கள் இருந்து தேற்றது போல அப்பா இவர்கள் சொந்த அம்மா அப்பாவை அப்பா என்றைக்கும் விடாத படிக்கு அப்பாவை அம்மாவையும் அப்பாவை நேசித்தா உண்மையா கடவுளையும் நேசிப்பார்கள் என் தந்தையப்பா. கடவுளை நேசிக்க முடியாதவர்கள் அம்மா அப்பாவை நேசிக்க மாட்டார்கள் அப்பா. தங்கள் இருதயம் போற போக்கிரே போற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் திடப்படுத்துங்க அப்பா. தந்தையின் வார்த்தைகளை அனுப்பி அப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாய் சொல்லிக்கிறேன் அப்பா. பிதாவே அப்பா இந்த இலங்கை தேசத்திலே அப்பா எங்கேயும் அப்பா எங்கு பார்த்தாலும் அப்பா வயோதிபர் மடமாக கட்டப்பட்டு இருக்கிறது அப்பா. அங்கே போனால் அப்பா எல்லா வயதிலும் என்ன கொண்டு வந்து பிள்ளை இங்க விட்டு போயிட்டு கண்ணீரோடு சாப்பிடாமல் இருக்கிற ஒவ்வொரு தாய் தந்தையர்களின் இருதயங்களை நீங்கள் அப்பா தேற்றவாளனே தேற்றுங்கப்பா. அவர்களை தேற்றியப்பா நீங்கள் அன்பு காட்டுங்கப்பா. நீங்களே எல்லாமாகும் அப்பா மகனாக தாயாக தந்தையாக அப்பா அவர்களை தேற்றி ஆசீர்வதிங்கப்பா. கைவிடப்பட்ட பிள்ளைகளின் அப்பா நீங்கள் அவர்களோடு பேசுங்க அப்பா. இனி ஒருபோதும் தாய் தகப்பனை கணம் பண்ணி நடக்கிற பிள்ளைகளாக எல்லாரையும் மாற்றுங்க தந்தையப்பா. அப்பாவின் வார்த்தை தான் அப்பா எல்லாரையும் மாற்ற வல்லமையா இருக்கிறதப்பா. அப்பாவின் வார்த்தை ஒரு உயிரை உயிர்ப்பிக்கின்றது. அப்பாவின் வார்த்தை அப்பா ஒரு மனிதனை அப்பா முற்றுமுழுதாக மாற்றுகின்றது. நல்ல குண இயல்புள்ள மனிதராக பணிவுள்ள மனிதராய் மாற்றும் 9 கனி நிறைந்த மனிதர்களாக வாழ அப்பாவின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்பா செய்ய வல்லமையா இருக்கிறதப்பா. அதிகாலை எழுந்த உடனே 3 மணி எபத்திலே அப்பா ஒரு வசனம் வாசிக்கும் போது தூக்கத்துக்கு போகும் வரை அந்த வசனமே அப்பாவின் அப்பா இருதயத்துல இருக்கிறது அப்பா. அந்த வார்த்தை அப்பா எப்பொழுதும் உங்களை தட்டி கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு தவறு செய்ய போறமாக இருந்தாலும் அந்த வார்த்தை எங்களை உணர்த்தி நடத்துகிறதப்பா. அந்த வார்த்தைகளை அப்பா ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புங்க அப்பா. தாயின் தகப்பனையும் கணம் பண்ற தள்ளி ஒவ்வொரு யாரப்பா விட்டுட்டு இப்படி இருக்கிறார்களோ அவர்களின் இருதயத்தை தொடட்டும் அப்பாவின் வார்த்தை அப்பா. நீங்கள் வார்த்தை அனுப்பி ஒவ்வொருத்தரையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. ஒவ்வொருத்தரையும் கடினமான இருதயங்களை எடுத்து போடுங்க ஆசீர்வதிங்க அப்பா. தாய் தகப்பனை கடன் பண்ணுகின்ற இந்த தேசத்திலே அப்பா அம்மா அப்பாவை கைவிடாமல் எல்லாரும் அப்பா கைவிடாமல் ஒவ்வொருத்தரும் அப்பா தாயின் தகப்பனை நேசிக்கின்ற ஒரு அன்புள்ள தேசமாய் மாறட்டும் அப்பா. அன்பு நிறைந்த தேசமாய் நீங்கள் மாற்றுங்க அப்பா. அன்பான ஆவிய ஊற்றுங்க அப்பா. தகப்பனே அப்பா வயது வந்து விட்டால் தூக்கி வெளியிலே போடுவார்கள். ஆனா வயது வந்தவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்பா அப்பாவின் வார்த்தை போல அப்பா அவர்கள் இன்றைக்கு இங்க போக வேணான்னு சொன்ன அந்த இடத்துக்கு போகாமல் நிற்க மாட்டார்கள். தட்டி விட்டு செல்லுகிறார்கள். நீ வயது போட்டு இது பேசாம பயமூடி 2 கூடி அப்பா பேசுகிறார்கள் அப்பா. ஒரு மரியாதை கூடி அல்லாமல் அப்பாச்சி நீங்களே ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுங்க அப்பா. அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அனைவரின் இருதயத்திலே அப்பா நீங்கள் பேசுங்கப்பா மாற்றுங்கப்பா. காடான இருதயங்களை எடுத்து போட்டு அன்பான ஆவிய ஊற்றுங்கப்பா.
நீங்கள் அப்படி செய்ததற்காக நன்றி அப்பா. நன்றி தந்தையப்பா. எவத்தை கேட்டதற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், அருமையா ஜெபித்தீர்கள். உங்களோட தேவையையும் கர்த்தர் சந்தித்து உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன். நன்றி 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 ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. கூப்பிட்டேன், பதில் வந்தது, குறைகள் எல்லாம் நிறைவாக்குற தகப்பன், மகிமையின் ராஜாவே அப்பா, நீங்க மகத்துவராக இருக்கிற கிருபைகளுக்கான நன்றி அப்பா. நீங்க நல்லவர், போதுமானவர் அப்பா. இலங்கை தேசத்துல பொருளாதார குறைவுகளை நிறைவாக்கி கொடுக்கிற தகப்பனே, 2 அப்பத்தை 5 மீன்கள், 2 மீனையும் 5 அப்பத்தை அப்பா ஆசீர்வதித்து கொடுத்த அன்பான தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் குறைகளை நிறைவாக்கி அந்த நாட்டுல ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அன்பு நிறைந்த தகப்பன் அப்பா. உங்கள் நாங்க முழு இருதயத்தோடு முழு அன்போடு நேசிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அப்பா, நீங்க எங்களுக்கு கேட்கறது அதிகமாக குறைகள் எல்லாத்தையும் நிறைவாக்கி கொடுக்கிற தகப்பனே, மக்கள் நன்றி. உம்முடைய கனம் மகிமை எல்லாற்றையும் ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. நான் வீட்டிலே வேலையில இருந்து ஜெபிக்கிறபடியா ஆண்டவரே, குறைவாக அப்பா நீங்க இப்பொழுதும் என்ன கூட இருந்து ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இலங்கை தேசத்துல அப்பா எல்லா ஏழைகளுக்காண்டி வருகிறேன் அப்பா. வயோதிபர்களுக்காண்டி ஜெபித்தார்கள். அவர்களோட குறைவுகளை நிறைவாக்குற தகப்பன், அவர்களுக்கு அப்பா உங்களோட சமாதானத்தை மட்டுமே கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அதிசயமானவரே, ஆலோசனை கத்தவர் அப்பா. நீங்க வல்லமை உள்ள தேவ ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதித்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பின் உங்களுடைய வரங்களினால முடிசூட்டி அவர்களை அனைத்து அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவரையும் உங்களுடைய அன்பின் மூலமாக ஆதரித்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் சொன்னபடி ஆண்டவரே, நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா ஒவ்வொருத்தரின் சாட்சியாளாக உங்களுக்கு நிலை நிற்கிற மக்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் நீங்க அந்த இஸ்ரவேல் தேசத்துல அந்த யுத்தங்கள் உள்ள நாடுகளுக்கான ஜெபிங்க. கத்தர் இன்னும் அங்க இல்ல பிரச்சனைகளை நீக்கி இஸ்ரவேல், காசா அண்ட் ஈராக், ஈரான் தேசம் எல்லா யுத்தம் நடக்கிற தேசங்களுக்கான ஜெபிக்கும்படியே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல இந்த காரியங்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து ஆண்டவரே யாக்கோப்பு வானத்தை நோக்கி பார்த்த பொழுது இது தேவனுடைய வீடு, அங்கே ஏணி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி வானங்களை கிழித்து இறங்கினவரே, உம்மை சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, உலகம் முழுவதும் சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகை செய்ய முடியாமல் அந்த தேசத்துக்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்பிவிட்டு ஆண்டவரே அந்த தேசத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்தோடு எத்தனையோ மக்களை போராட பண்ணி ஆண்டவரே இந்த தேசத்துல யுத்தங்களும் கொள்ள நோய்களும் பஞ்சங்களும் எத்தனையோ அழிவுகளும் ஆண்டவரே சத்ருவான நிகழ்த்தி கொண்டிருக்கான். இந்த வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய தேசத்தில் கிருபையாய் இருக்கிறவரே, உம்முடைய தேசத்தில் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறவரே, இப்பொழுதும் அந்த மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. அந்த மக்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழுப்பிவிட்ட எல்லா மக்களுடைய கண்களும் கர்த்தாவே நீ திறக்க வேண்டும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த மக்களுக்கு விரோதமாய் தங்களுடைய தேசங்களை ஆண்டவரே எழுப்பி ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் மக்களோட யுத்தங்களை பண்ணி தங்களை அழித்து கொண்டிருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள தேவன் அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே உம்மை தொடுகிறவனும் கண்மணியை தொடுகிறான் என்ற வசனத்தை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதோ இஸ்ரவேல் தேசத்தை தொடுகிறவர்கள் உம்மோடு கூட போராடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே தங்களை காத்து கொண்ட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த மக்களுக்கு பின்பாக நின்று அந்த மக்களை எழுப்பி விடுகிற சத்துருவின் கிரியைகளும் அவருடைய பொல்லாத திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகன்று போகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவன் அந்த தேசத்தை காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அது தேவனுடைய வீடு. தேவன் அந்த தேசத்தின் மேல் கண்ணோக்கமா இருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய மக்களை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாப்பீராக. அந்த மக்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை நீ கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்துல அழிவுகள் வராதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுத்தி இருக்கிற தேசங்களில சமாதானங்களை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா தேசத்திலும் அழிவுகளை குறைத்து கர்த்தாவே பஞ்சங்களையும் கொள்ள நோய்களையும் பட்டினிகளையும் அகற்றி அந்தந்த தேசங்களில கர்த்தாவே நல்ல சமாதான சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த தேசத்துல கர்த்தாவே காயப்பட்டு நிற்கிற மக்கள் காயம் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உதவி செய்கிற நிறுவனங்கள் கர்த்தாவே அந்த தேசங்களில உதவிகளை தொடர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசங்களில் நல்ல காலநிலைகள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பனை இழந்து நிற்கிற பிள்ளைகள் கணவன் மனைவி என்று இழந்து நிற்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தேற்றி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அந்த இடங்களில் ஒரு நல்ல சமாதான சூழல்களை உண்டு பண்ணி தங்கள் வாழ்க்கைகளை கவனிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ரஷ்யா தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உக்ரைன் தேசத்துக்காக செபிக்கிறோம் மற்றும் சுத்தி இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய அதிகாரிகளுடைய கண்களை திறந்து விடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தங்களுடைய தேசங்களில் நடக்கிற அழிவுகளையும் தங்களுடைய தேசங்களில் நடக்கிற சம்பவங்களையும் ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு தங்களுடைய தேசத்தை காத்து கொள்ளத்தக்கதான நல்ல சூழல்களையும் மனநிலைகளையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே யுத்தங்களை விட்டு ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசங்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. இதோ இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக சொல்லப்படுகிறதான ஒவ்வொரு தேவ வார்த்தைகளுக்காக ஆராதனைகளுக்காக துதிகளுக்காக பாடல்களுக்காக வேத படிப்புகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த ஊடகம் அநேக வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லவும் அநேகர்கள் கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு நிற்கவும் கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யுங்க. அது மாத்திரமில்ல லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களையும் தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருடன் கூட இருந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து தாங்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எண்ணம் நாங்கள் பெலப்படவும் எண்ணம் விசுவாசத்தில் வளரவும் எண்ணம் கர்த்தருக்காக ஓடவும் ஆண்டவரே எண்ணம் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்கவும் உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே கற்புள்ள கன்னிகளாக மனவாட்டிகளாக நாங்கள் யாவரும் நீக்கத்தக்கதான அந்த கிருபைகளோடு இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானங்களோடு ஆண்டவரே தகப்பனே நிறைவாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். சகோதரி ஏமி புஷ்பராஜா இந்த வேளையில் நிறைவு ஜெபங்களை எடுத்து. ஆமீன். நன்றி நன்றி. அருமையா ஜெபித்தீர்கள். நன்றி நன்றி. நான் ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி. இயேசு அப்பா இலங்கை தேசத்திலையும் அப்பா
எல்லா ஊழியர்களையும் நடத்தி கொண்ட கிருபைகளுக்காக நன்றி. இந்த காலை நேரம் ஜெபிக்க வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்கள தேவையை சந்தித்து அவர்களை அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களுக்கு முன்பாக நாங்க தாழ்மையா இருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு அப்பா தந்த அந்த அன்புக்கு நன்றி செலுத்துறோம். எல்லாருக்கும் ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்துல ஆண்டவரே நீங்க அற்புதங்களை செய்து நடத்துற தகப்பனா இருக்கிறீங்க, அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆமீனப்பா. மாலையில் அழுகை என்றால் காலையில் ஆட்களைப்பு, கோபமோ ஒரு நிமிடம், கிருபியோ நித்தம் நித்தம். உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நிமிடம் நித்தமா இருக்கிறது நிறைந்து உங்கள் ஒவ்வொரு கிருபையின் மூலமாக முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது நான் இத சிஸ்டர் சிஸ்டர் ஏமியுடன் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி. ஒரு நேரம் ஜபிக்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். கத்தருக்கென்று நாங்க ஊழியம் செய்யும் பொழுது கத்தரின் அதிகமாக எங்களை அவரது பாதத்தண்டையில் நாங்க இருப்பதற்கு இன்னும் அதிகமாக கிருபை கொடுத்து வழி நடத்துவாராக என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. இப்பொழுது நாங்க சிஸ்டர் ஏமியுடன் ஒப்பு கொடுப்போம். நன்றி. நன்றி பிரதர் லெஸ்லி. நன்றி. God bless you. சிஸ்டர் ஏமி. Praise Lord. Praise the Lord, Sister Amy. After leaving a message, you can hang up or press pound for more options. ஆமீன் ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் சௌரி டாலி. இதுவரை நேரம் இணைந்து தொகுத்து வழங்கி உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வேலை நேரத்திலும் தடைகள் மத்தியிலும் இணைந்து தொகுத்து வழங்க கத்தர் உதவி செய்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இணைந்த சௌரி மகளா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்தார். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். சௌரி தயா கனிஷ்டா அவர்கள் இரவு நேரத்திலே யாழ்ப்பாணம் பவனியா பகுதியிலிருந்து இணைந்தார்கள். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து காலை வேளையிலும் இணைந்தார். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜானட் பேச முடியுமா? பிரைஸ் தி லார்ட் அம்மா. உங்களுக்கு நீங்கள் தங்குற இடத்திலே இடைஞ்சல் இல்லாவிட்டால் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்களாமே. இல்லையா கொஞ்ச நாளைக்கு. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. இன்றைய நாள் எங்கே இருக்கிறீங்க?